இட்ஸ் ஃப்ரைடே. இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு. இன்றைக்கி பெருசாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து மீந்துருச்சு. அதிலே வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துர்லான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் இன்டேக்கே வந்து இந்த வார்ம் வாட்டர் வித் லெமன் தான். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க டிஎம்மில். ஸோ இது வந்து நான் ஒரு 7 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நீங்களும் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு. ஓகே, முன்னாடி நாள் நைட் காய வச்சிருந்த துணியும் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ணுற லாங் வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் தரீங்க. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்னோடய வீடியோவில் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் என்னோடய ரொட்டீன் வ்ளாக்லேயே கொடுக்க பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்தீங்களா? ஸோ டிவைனாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் விளக்குலாம் ஏற்றி வச்சாச்சு. குங்குமம் விபூதியும் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் திருச்சி சமயபுரம் டெம்பிள் போயிருந்தோம் பார்த்தீங்களா? அங்கே கொடுத்த விபூதியும் குங்குமத்தையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டு இந்த டேவை வந்து பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்து அதையும் வந்து அதோட பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ குக்கிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை நான் காட்ட போகிறேன். அது என்ன ரெசிபி அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த வெஜிடபிள் சொன்னாலே பயம் வரும். அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் தான். கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது தான் நான் காட்ட போகிறேன். நிறைய பேர் ஹேட் பண்ணுற வெஜிடபிள்ஸில் இந்த கோவக்காவும் ஒரு முக்கியமான வெஜிடபிளாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தடில் கோவக்காயை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டாம், பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, 1/2 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த கோவக்காயை வந்து எல்லா பக்கமும் பெரட்டி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த காயில் வந்து எல்லா சைடும் வந்து ஆயில் வந்து படணும் அந்த காயில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா பெரட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் பெரட்டினா போதும். அதுக்கப்புறம் தண்ணி, அதாவது அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிங் மிக்சர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பொரியலுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்க போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சிட்டு வரலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திடுச்சு. காயும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கேஸை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். மிக்சியில் வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்த இந்த மிக்சரையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் தேங்காய் பிடிக்காதவங்க, தேங்காய் இல்லை அப்படின்னா ஃப்ரைடு கிரவுண்ட்நட்ஸ் வந்து தேங்காய்க்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் இதில் ப்ரொசீஜர் வந்து சேம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொரியலில் இந்த மிக்சரை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பொரியல் நான் செஞ்சுருக்கேன். பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். பயங்கர ஹெல்த்தி. இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த பக்கம் குக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரணித்தோட அலப்பறை தாங்க முடியல. அவங்க அப்பா எக்ஸசைஸ் பண்ணும்போது நானும் பண்ணுவேன்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். பார்க்க நல்லா தான் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே வந்து கிச்சனில் குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சதுனால கவுண்டர் டாப்பையும் வந்து சைட் பை சைடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் சிங்கில் இருந்தது, அதையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் இது தான். ஒயிட் ரைஸ், கோவக்காய் பொரியல், பாலக்கீரை பருப்பு கடையல், ஆனியன் பக்கோடா. ஸோ இது தான் எங்கள் வீட்டு லன்ச். அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான காம்போ இது. நான் சொன்ன பார்த்திங்களா அந்த கோவக்காய் பொரியல், அதை ஒரு வாட்டி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஏஜாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இது விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது.
ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸை வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.